ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் எதை பற்றி பார்த்துட்டிங்கன்னா பைக் ரிலேட்டடான அப்புறம் ட்ராவல் ரிலேட்டான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணி, ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கனாலில் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன வண்டி இருக்குன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350. ஸோ இதை பற்றின ஒரு ரிவ்யூ பார்க்கலாம், ஓகேங்களா? ஆசைப்பட்டு வாங்கின பைக்கு, அதில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு நமக்குள்ளே ஒரு தாட் வந்துட்டாலே ஒரு மாஸான கெத்தான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். சவுண்ட் வைஸும் சரி, லுக் வைஸும் சரி. ஆனால் இதில் 3 பிரச்சனைங்க இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹேண்டிலிங் தாங்க. ஒரு பிகினராக இருந்தால் உங்களுக்கு ஹேண்டிலிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஹேண்டிலிங் வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்ம சிட்டிக்குள்ளேன்னு வரப்போ இது வெயிட்டான பைக்குன்றனால ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். கொஞ்சம் ஓட்ட பழகிட்டீங்கன்றப்போ இதோட ஹேண்டிலிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கற்றுப்பீங்க. ஸோ ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஹேண்டிலிங் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வைப்ரேஷன் தாங்க. என்ன தான் லுக்காக இருந்தாலும் சரி, மாஸாக இருந்தாலும் சரி, சவுண்ட் வைஸ் சூப்பராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஹேண்டில், அந்த வைப்ரேஷன் தாங்க. ஒரு 80லேருந்து ஒரு 100 நம்ம க்ரூஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளே ஃபீல் பண்ணலாம். கிட்டத்தட்ட வண்டி அப்படி தட அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வைப்ரேஷனை வச்சு நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அது போகும்போது ஒரு வைப்ரேஷன் ஆகும். ஆனால் இப்போ வர மாடல் என்ன பார்த்தீங்கன்னா 5 to 8% வந்து வைப்ரேஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த வண்டி 80லேருந்து 100 போனாலே வைப்ரேஷன் ஆகும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அது மெயின்டெனன்ஸு. ஸோ நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அது மெயின்டெனன்ஸுன்றது ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ புல்லட்டோட மெயின்டெனன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 2800 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஏன்னா, உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லைனா பக்கத்தில் ஒரு நல்ல மெக்கானிக் ஷாப்போ இருந்துச்சுனோ, ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் வண்டியை நல்லா தாராளமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ஓல்டு எடிஷன் மாதிரி தான். இந்த சுவிட்சாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ஹாரனு, அப்புறம் கிரில் அடிஷ்னலாக ஆட் பண்ணி அந்த ஹாரன் கிரில் சுவிட்ச் ஒன்று தான். ஸோ முன்னாடி வந்து ஹாலஜன் பல்ப் தான் யூஸ் பண்ணுறாங்க. 4 இண்டிகேஷனுமே ஹாலஜன் பல்ப் தான். அதே மாதிரி பிரேக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி வந்து ஏபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, பின்னாடி வந்து நார்மல் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏபிஎஸ் வேணும்னா அதுக்கான மாடல்ஸ் இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து 2,25,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை என்ன ஏதுன்னு அவங்கக்கிட்ட விசிட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ ஓகேங்க, வீடியோவில் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அதாவது ப்ளஸ் வைஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லுக்கு நல்லா தரும், மேசிவான ஒரு கெத்து இருக்கும். அது போக வந்து டூரிங் வந்து செம்ம பைக் வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு வண்டியோட இக்னிஷன் சவுண்டை நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு வைப்ரேஷன் ஆகுன்றதை பார்ப்போம். சரி ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ள. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம வண்டியை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். நான் வந்து உங்களுக்கு வண்டி எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுதுன்றதை காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கியரு, இது செகண்ட் கியர் போகுது. பிக்கப் வைஸ் வண்டி நல்லா தான் காய்ஸ் இருக்குது, நல்லா வேகமாக போகுது. இந்த இப்போயே உங்களுக்கு என் கை தெரியுதா, லைட்டாக வாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் 4th கியர் மாற்றிருக்கேன். இப்போயே தெரியுதா உங்களுக்கு அந்த வைப்ரேஷனு? இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆட ஆரம்பிச்சிடும். இதோ இங்கே பாருங்களேன், இந்த மீட்டரை பாருங்களேன், மீட்ரு 60 போதா. சவுண்டெல்லாம் குறைய சொல்லவே மாட்டேன் நான். சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒரு மைனஸ், இந்த வைப்ரேஷன் ஆகிறது மட்டும் தடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு நிமிஷம் மைக் பிடிங்கிச்சு. ஸோ நம்ம மைக்கை டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகேங்க, இப்போ நான் ஃபஸ்ட் கியரில் போகிறோம். செகண்ட் கியரு, தேர்டு கியரு, 4th கியர். ஸோ வண்டி வந்து பவராக தான் இருக்குது, பிக்கப்லாம் நல்லா சூப்பராக தான் இருக்குது. இந்த வைப்ரேஷன் தான் இப்போ பார்த்தீங்களா 60 போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போவே லைட்டாக ஆரம்பிச்சிருச்சு வைப்ரேஷன், பாருங்களேன். இந்த இடம்ல ஆட ஆரம்பிச்சு பாருங்கள். இப்போ 80 போகிறோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு 100க்கு ஒரு 70% to 60% வச்சுக்கலாம் வைப்ரேஷன் வச்சு நம்ம சொல்ல போனால். ஸோ எனக்கு லைட்டாக இந்த இடம்லாம் இப்போயே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இந்த இடம்லாம் இப்போ வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கால் ரெண்டும் நல்ல வைப்ரேட்டை ஃபீல் பண்ண முடியுது என்னால். ஸோ டேங்கை வந்து ஒட்டும் போது கால் ரொம்ப வைப்ரேட் ஆகுது, அதனால் லைட்டாக பெயின் எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 80 போய்கிட்டு இருக்கோம். வண்டி ஓட்டுறதுக்குலாம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, சவுண்ட் வைஸும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த சவுண்டு எனக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எந்த குறையும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா வண்டி பவர் வைஸும் சரி, அந்த சவுண்டும் நல்லா இருக்குது.
ஆனால் ஹெல்மெட் போட்டு சவுண்டு கேட்கும்போது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கை கால் வலி வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க, வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 50-60லேயே போங்க, அதுவே போதும். உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 50-60லேயே நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. நான் இப்போ உங்களுக்கு 50ல் போய் கட்டுறேன். ஸோ இது நார்மலாக இருக்குது, ஓகேங்களா. நான் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், இப்போ வந்து 4th கியரில் இருக்குது. ஸோ வண்டி இப்போ வந்து கரெக்டாக 60லேருந்து 50க்கு இறக்கிக்கிட்டு இருக்கேன். இருங்க இப்போ கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ கரெக்டாக மீட்ரு வந்து 50ல் இருக்குது, ஓகேங்களா. இப்போ எந்த ஒரு வைப்ரேஷனும் தெரில, வண்டி நல்லா ஸ்மூத்தாக அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது ஜம்முன்னு. காலும் பாருங்கள் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு வைப்ரேஷனும் ஆகலை, ஓகேங்களா. இப்போ லைட்டாக நம்ம க்ரூஸ் பண்ணுவோம், ஒரு 60 கொண்டு போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 60 ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் சைடு மட்டும்தான் லைட்டாக வைப்ரேட் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ண முடியுது பிரேக்கில் கால் வச்சுருக்கும் போது. ஸோ பிரேக்லேருந்து எடுத்துகிட்டு அந்தளவுக்கு வைப்ரேஷன் தரல, லைட்டாக பிரேக்கில் கால் வச்சுக்கப்போ அந்த வைப்ரேஷன் தெரியுது. ஸோ இப்போ வந்து ஒரு 70ல் க்ரூஸ் பண்ணுவோம். இப்போது 60, 65, இப்போ 70, கரெக்டாக 70 இருக்குது. ஸோ உங்களுக்கு என் கையை பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு வைப்ரேட் ஆகுதுன்றது, நல்லா பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் நல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ 80ல் க்ரூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த முன்னாடி ஹேண்டில் பார் வைப்ரேஷன் மட்டும்தாங்க இருக்குது. அது மாதிரி இந்த 2 தொடையும் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைட் சைடு தான் ரொம்ப வலிக்கு, இந்த பெயினை ஃபீல் பண்ண முடியுது என்னால். ஸோ இப்போ வந்து ஒரு 90ல் க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு 80ல் க்ரூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்றத. ஸோ 80ல் போகையில் ஹேண்டில் பார் வைப்ரேஷன் பார்க்கையில் ரைட் சைடு த்ராட்டில் பண்ணுற இடத்துல மட்டும்தான் வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. சேம் டைம்ஸ் 2 சைடு காலுமே நல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த 2 அந்த காப்ஸ் ரெண்டுமே நல்லா பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. நம்ம இன்னும் லாங் ரைடு அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும், அந்த பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த நீங்கள் வந்து வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், உங்களுக்கு பெயின் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 50லேருந்து ஒரு 60க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி யாரெல்லாம் ராயல் என்ஃபீல்டு வாங்கலாம்னு இருக்கவங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், பாய். என்னடா கைஸ், நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அங்கே பாருங்களேன் வானத்தில் எவ்வளோ பறவைங்கன்னு. இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கே பாருங்கள் இதோ தெரியுதா உங்களுக்கு தூரத்தில், அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது கைஸ், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்களேன் எல்லாம் ஒன்று சேருதுங்க. இங்கே பாருங்க இங்கேருந்து வேறு பறக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக தெரியும், ஏதோ கொச்ச அது ஏதோ ஃபார்ம் ஆகுதுங்க, ஒரு ஏதோ ஷேப் மாதிரி வருது பாருங்களேன். இங்கே மட்டும் ஒன்று மட்டும் தனியாக இருக்குது. அங்கே பாருங்க அங்கே எவ்வளோ இருக்குன்னு. இங்கே பாரு அங்கிட்டு இருந்து கொஞ்சோன்னு வருது பாருறா. அங்கே பாருங்க பாம்பு மாதிரி போகுது பாருங்க, பாம்பு மாதிரி. இங்கே பாருங்க கீழே பாதி லேண்ட் ஆகுது. இங்கே பாருங்க அப்படியே பாம்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க.